மாத்தையன் அம்மாவை எழுப்புனதுமே அவனை பார்த்துட்டு, இங்க என்னடா பண்ற, டோர்னமெண்ட் போலையான்னு கேட்டா, எனக்கு நீதாம்மா முக்கியம், வா நம்ம வீட்டுக்கு போலாம், நான் ஏற்கனவே உன் வாழ்க்கையை பாழாக்கிட்டேன், இனிமேலாவது நீ நல்லபடியா இருக்கணும். என்னம்மா பேசுற, சின்ன வயசுல நடந்ததெல்லாம் நம்ம நினைச்சாலும் மாத்த முடியாது, ஆனா இப்ப நான் உன் கூட தான் இருப்பேன், உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் தேவையில்லைம்மா. அப்ப நீ என்னை விட்டு போக மாட்டேல? இல்லம்மா, நான் தப்பு பண்ணிட்டேன், உன்னை விட்டு நான் போயிருக்க கூடாது, நான் இருந்திருந்தா இப்படி உனக்காக விட்டுருக்க மாட்டேன், நீ வாமா நம்ம வீட்டுக்கு போய் பிரியாணி செஞ்சு சமைச்சு சாப்பிடலாம்னு கூப்பிடுறான். ஆனா அம்மா மாத்தையனோட பேரை சொல்லிக்கிட்டு அவன் தலையில கை வச்சு கடைசி அவனை ஆசீர்வாதம் பண்றதோட இந்த உலகத்தை விட்டே போயிடுறாங்க. அங்க கட் பண்ணா தீயும் தங்கத்துக்கிட்ட, இன்னைக்கு மணி செஞ்சுரி அடிச்சிருக்கான், நீ ஏன் அவனை விஷ் பண்ணவே இல்லைன்னு கேட்க, நானும் பார்த்தேன் அவன் இப்படி ஆடுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஆனா இந்த நேரத்துல நான் ஏதாவது சொல்லி அவனோட கேம் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீ இப்படி சொல்ற, அவன் உன்கிட்ட ப்ரூவ் பண்ணணும்னு ஆடிக்கிட்டு இருக்கான், நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது, ஆனா இந்த நேரத்துல எந்த டிசிஷனும் எடுக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றா. இங்க அம்மாவை ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது ரங்கன் அங்க வர்றான். மாத்தையனும் அம்மா என்ன தனியா விட்டு போயிட்டாங்க, இப்பதான் நாங்க 2 பேரும் சந்தோஷமாவே இருக்க ஆரம்பிச்சோம், அப்படி என்ன சார் அவசரம் அந்த கடவுளுக்கு, இனிமேல் எனக்குன்னு யார் இருக்கா, டேய் உனக்கு நான் இருக்கேன்டானா அவனை கட்டி பிடிச்சு ஆறுதல் சொல்றான். இங்க தியோவுக்கு அம்மா இறந்த விஷயம் தெரிஞ்சதும் ரொம்பவே அழுக ஆரம்பிக்க, நம்ம பசங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அப்படியே லாரா வந்து பாய்ஸ் கிட்ட விஷயத்த சொன்னதும், ஜாக்கி என்னாலதான் அம்மாவுக்கு இந்த நிலைமைன்னு, நான் தப்பு பண்ணிட்டேன் மச்சான், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணி ரொம்ப அழுகுறான். இங்க ராஜசேகரும் கேர்ள்ஸ் கிட்ட எம்என்சி கூட நடக்க போற ஃபைனல்ஸ்ல கேம்ல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணாம ஸ்லெட்ஜிங்கும் பண்ணணும், இந்த தடவை நம்ம வின் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பத்மாவை பிளேயிங் லெவல்ல ஆட சொன்னதும் அவ ரொம்பவே சந்தோஷப்படுறா. நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம பசங்களோட வீக்னஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ண, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொன்னா, இருந்தா நீ டீம்ல இருப்ப இல்ல வெளியே இருப்பேன்னு சொன்னதும், நீங்க என்ன வெளியே இருக்க சொல்றது, நான் எப்பவோ அகாடமியை விட்டு போகணும்னு முடிவெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இங்க ரங்கன் மாத்தையனை கூட்டிட்டு வந்ததும் ஜாக்கி வந்து கட்டிப்பிடிச்சு வருத்தம் தெரிவிக்கிறான். ரங்கனும் மாத்தையனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவனே அப்புறம் வந்து உங்ககிட்ட பேசுவான்னு சொல்றான். அப்புறம் தியோ ரங்கன் கிட்ட வந்து, என்னால சரியா விளையாட முடியல, எனக்கும் சேர்த்து கேர்ள்ஸ் எல்லாரும் கவர் பண்ணதுனால தான் மேட்சை வின் பண்ணோம், அதனால நான் ஃபைனல்ஸ்ல ஆடலைன்னு சொல்றா. இதோ பாரு, எல்லாருக்குமே இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரதான் செய்யும், உள்ள கேப்டனா பிரஷரை ஹேண்டில் பண்ணது யாரு, ஃபீல்டை சேஞ்ச் பண்ணி பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணது யாரு, இதெல்லாம் பண்ணது நீ தானே, இதுவும் நம்ம வின் பண்ணதுக்கு முக்கிய காரணம், உன்னால முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி அனுப்புறான். அப்புறம் பத்மாவும் தியோவை பார்க்க வந்து, நான் ஆங்கர்ல இருந்து வாக் அவுட் பண்ணிட்டேன்னு சொன்னதும், ஏய் லூசா நீ ஏன்டி இப்படி பண்ணேன்னு கேட்டா, அவகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி, என் டீமை சேல் அவுட் பண்ணி என்னை வேல்யூ பண்ணாத ஒரு டீமுக்கு ஆடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை, ஒரு கோவத்துல உங்க எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டேன்னு சாரி கேட்டு கட்டிப்பிடிக்க, ஒரு வழியா தான் பண்ண தப்ப பத்மா ரியலைஸ் பண்ணிட்டா. அப்புறம் ஃபைனல்ஸ் ஆரம்பிச்சு ஆங்கர் அகாடமி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல 224 ரன் அடிச்சிருக்காங்க. ரங்கனும் இவ்வளவு பெரிய ரன்னை சேஸ் பண்றது கஷ்டம்தான், ஆனா அது இம்பாசிபிள் கிடையாது, தயவு செஞ்சு யாரும் ப்ரெஷர் ஆகாதீங்க, இந்த மேட்சை நீங்க ஃபைனல்ஸா பார்க்காம நம்ம கிரவுண்டில் ஆடுற பிராக்டிஸ் மேட்ச்னு நினைச்சு தில் ஆடுங்கன்னு சொல்லி அனுப்புறான். தங்கமும் மேட்ச்ல ரன்ஸ் அதிகமா கொடுத்துட்டமேனு ரொம்ப சோகமா வர, மணி போய் பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜாக்கி அவனை கூப்பிட்டு உன் பர்சனல் எல்லாம் தனியா வச்சுட்டு இப்ப போய் அவகிட்ட பேசுறான்னு அனுப்பிவிட, அவனும் பேசலாம்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனான். அதுக்குள்ள கிரிசங்க வந்து அவளுக்கு அட்வைஸ் பண்ணி அப்பன டீமா இருந்தாலும் அவளை மோட்டிவேட் பண்றான். தங்கமும் அவன் சொன்னதை கேட்டு கொஞ்சம் எனர்ஜி ஆனதை பார்த்ததும் மணி அங்க இருந்து ரொம்பவே சோகமா போறான். அப்புறம் மேட்ச் ஆரம்பிச்சதும் ஆங்கர் அகாடமி எப்பவும் போல ஸ்ட்ரெச் பண்ணி எல்லா விக்கெட்டையுமே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த அணு உள்ள வர அவளையும் ரொம்ப மோசமா பேச, அவ அதெல்லாம் காதலையும் வாங்கிக்காம போடுற பாலை எல்லாம் அடி பொழந்து கட்டிக்கிட்டு இருக்கா. அப்புறம் தியோ உள்ள வந்து தியோ லியோவா மாறி வெறும் 14 பாலுக்கு 50 அடிக்கிறது மட்டும் இல்லாம ஆப்போனன்ஸோட பாலை எல்லாத்தையுமே பிரிச்சு மேய்ஞ்சு 87 ரன் அடிச்சு செஞ்சுரியை நோக்கி போகும்போது துரதிர்ஷ்டவசமா அவுட் ஆகுறா. அடுத்து தங்க உள்ள வந்து அணுவுக்கு கம்பெனி கொடுக்க 2 பேர் சேர்ந்து அருமையா பார்ட்னர்ஷிப் போட்டு லாஸ்ட் ஒரு பாலுக்கு 5 ரன் அடிக்க வேண்டிய நிலைமையில அணு ஸ்ட்ரைக்ல நின்று 6ஓட மேட்சை முடிச்சு வைக்க ஃபைனல்ஸ்ல நம்ம கேர்ள்ஸ் டீம் ஒரு வழியா வின் பண்றாங்க. இங்க ஜாக்கியும் மாத்தையனை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது மணி வந்து, நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, அது வர நான் வர பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விடுறான். அப்புறம் நம்ம பசங்களாம் ஃபைனல்ஸ்ல வின் பண்ணதுக்கு நம்ம கேர்ள்ஸ் டீமை விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது மணி வந்து, மாத்தையன் நீங்க வரலையான்னு கேட்க, ஏண்டா உன்னை நம்பி தானே விட்டு வந்தேன், இதான் நீ பாத்துக்கிற லட்சணமாடா, இல்ல நான் ரெஸ்ட்டும் போயிட்டு வந்தேன், ஆனா வந்து பார்த்தா ஆளோ காணோம்னு சொல்ல, போன் பண்ணாலுமே சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்ப ரங்கனு வந்து பசங்க எல்லாரும் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கதை பார்த்து என்னாச்சுன்னு கேட்க, மாத்தையனை காண ரொம்ப பயமா இருக்குன்னு சொன்னதும் ரங்கனும் இதை கேட்டு ஷாக் ஆகுறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.